எத்தனை பேருக்கு 20 வயசுக்கு மேலே இருக்கீங்க? ஸோ பார்த்துக்கோங்க. இந்த ரவுடித்தனம் பொறுக்கித்தனம்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தேன் அப்படின்னா வாழ்க்கையில் ஒன்றும் உருப்பிட முடியாது. ஜெயிலுக்கு தான் போகணும், வாழ்க்கை தான் அழிஞ்சு போகும். அதனால் நீங்கள் எல்லாரும் ஒழுக்கமாக இருந்தீங்க அப்படின்னா அது உங்களுக்கு நல்லது. இல்லை அப்படின்னா நீங்கள் சீரியஸான விளைவுகள், சட்ட ரீதியான விளைவுகளை சந்திக்க வேண்டி வரும். சட்டம் இப்போ முதல்ல மாதிரி இல்லை. முக்கிய குற்றச்சட்டங்கள் எல்லாத்தையும் மாற்றிட்டாங்க. ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்குது. உங்களை பொருளாதார ரீதியாக கூட உங்கள் எல்லாரையும் முடக்க முடியும். காசு இல்லைன்னா நீங்கள் கஷ்டப்படுறது மட்டும் இல்லாமல் உங்கள் குடும்பங்களும் கஷ்டப்படுவாங்க. ரெண்டாவது, சமூகத்தில் அமைதி நிலவணும். அமைதி நிலவுனா இந்த குடிச்சிட்டு போய் பக்கத்து தெருவில் சண்டை போடுறது, இல்லை அவன் தெருவில் பைக் ஓட்டிட்டு போய் இடிக்கிறது, அங்கே அடிச்சிக்கிறது, வெட்டிக்கிறது, இந்த ஜல்லிக்கட்டில் பிரச்சனை பண்ணுறது, கோயில் திருவிழாவில் பிரச்சனை பண்ணுறது, ஆடல் பாடலில் பிரச்சனை பண்ணுறது, இல்லை சாயங்காலம் ஒன்றா உட்காந்து குடிக்கிற இடத்துல பிரச்சனை, இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் யாரும் நிம்மதியாக இருக்க முடியாது. இங்கே மொத்தமாக ஒரு 300-400 பேர் இருக்கீங்க, அவ்வளோதான். திருச்சி மாவட்டத்தோட தொகை பார்த்தீங்கன்னா, ஜனத்தொகைன்னு பார்த்தீங்கன்னா 30 லட்சத்தை தொடுது. நீங்கள் 300 இப்போ உங்கள் 300, 350, 400 பேர்னால 30 லட்சம் மக்கள் நிம்மதியாக இருக்க முடியாது. நீங்கள் 300ங்கிறது ஒரு நம்பரே கிடையாது. ஜெயிலில் போனால் ஜெயில் வாழ்க்கை ஃபுல்லாக போயிடும். ஸோ திருந்தி ஒழுங்காக உழைச்சி ஒழுங்காக ஒரு நல்ல வேலைக்கு போய் கெட்ட பழக்கங்கள் இல்லாமல் கெட்டவர்களோட சேர்க்கை இல்லாமல் வாழ்ந்தீங்கன்னா அது உங்களுக்கு நல்லது, உங்கள் குடும்பத்துக்கு நல்லது. எத்தனை பேருக்கு இந்த வருஷம் கேஸ் இருக்குது? இந்த வருஷம் எத்தனை பேர் உண்மையாக ஜெயிலுக்கு போயிட்டு நீங்கள் கை தூக்குங்க. அடிதடி கேஸ்லையோ இல்லை வெட்டுக்குத்து கேஸ்லையோ எத்தனை பேர் இந்த வருஷம் உள்ளே போயிட்டு வந்தீங்க? ஜெயிலுக்கு போனீங்கன்னா வழக்கை நடத்தி தீர்ப்பு வாங்கி 10 வருஷம் 15 வருஷம் உள்ள வேண்டி இருக்கும். 50 வயசுக்கு மேலே வெளில வருவீங்க. அதுக்கப்புறம் வாழ்க்கையில் ஒன்றும் சந்தோஷம் அனுபவிக்க முடியாது. அதெல்லாம் பார்த்துருந்துக்கோங்க. ஸோ நான் அதிகம் பேச மாட்டேன், இவ்வளோதான் நான் சொல்லுவேன். அதுக்கப்புறம் உங்களுக்கு செயலில் தான் தெரியும். போன வருஷம் மொத்தம் 120 பேர் குண்டாஸில் உள்ளே போயிருக்காங்க. இந்த வருஷம் இப்போ வரைக்கும் 50 பேர் உள்ளே போயிட்டாங்க. அதே போல் இங்கே கஞ்சா விற்கிறவங்க சில பேர் எத்தனை பேர் கஞ்சா விற்கிற கேஸ் கை தூக்குங்க. கடுமையான நடவடிக்கை எடுக்க போகிறேன். நான் மறுபடியும் சொல்கிறேன். உங்களால் அடுத்த குடும்பம் சமூகத்தில் இருக்க அடுத்த குடும்பங்கள் அடுத்த தலைமுறைகள் அழியுது அப்படின்னா உங்கள் மேலே கடுமையான நடவடிக்கை எடுக்கிறதுல நான் எந்த தயக்கமும் நான் இருக்க மாட்டேன். ரோட்டில் உட்காந்து குடிக்கிறது, பாரில் போய் குடிக்கிறது, அங்கே சண்டை போடுறது, குடிச்சு வண்டி ஓட்டி சண்டை போடுறது எல்லாம் எதாவது இருந்தது அப்படின்னா ரொம்ப சிக்கலான நிலைமை ஆகிப்போம். இதுதான் உங்கள் எல்லாருக்கும் கொடுக்குற லாஸ்ட் வார்னிங். நான் மறுபடியும் சொல்கிறேன். இங்கே வராதவங்க உங்கள் நண்பர்கள் யாராக இருந்தால் இல்லை தெரிஞ்சவங்க வந்தால் வீட்டுக்கிட்ட உங்களை மாதிரியே சுற்றிக்கிட்டு இருந்தாரா சொல்லிடுங்க. இது உங்களோட மட்டும் நிற்க போகிறதில்ல, அவங்களுக்கு அடுத்து தொடர போகுது.